ஸ்டாக் யூசிங் அரே. நம்ம வந்து என்னன்னா, ஸ்டாக்னா என்ன டேட்டா இருக்கும்? ஒரு அரேல போய் ஸ்டாக்க பண்ண அரே யூஸ் பண்ணி ஸ்டாக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல அந்த அரேக்கான ஒரு வேரியபிள். ஸோ அரேயோட பேஸ் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு பாயிண்டரு, அப்புறம் கெப்பாசிட்டி, அப்புறம் அந்த டாப் இண்டெக்ஸ். ஸோ இந்த கிரியேட் ஸ்டாக்ன்ற ஃபங்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும் எப்படியும். ஸோ இந்த கிரியேட் ஸ்டாக் இதுல வந்து நம்ம வந்து ஸ்டாக்குக்கான மெமரி எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணணும். ரைட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டூ இஸ் இந்த மை ஸ்டாக்குக்கு ஐ வில் டிக்ளேர் அ பாயிண்டர் stk. இதுக்கு ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேட் பண்றேன். ஓகே. அத மை ஸ்டாக்குக்கு டைப் காஸ்ட் பண்ணணும். அதனால அது டைப் காஸ்ட் பண்ணி malloc. ஓகே. தென் சைஸ் ஆஃப் மை ஸ்டாக். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு முதல்ல மெமரி அலோகேட் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ரைட். நைட்டு அதோட கெப்பாசிட்டி தான் இங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டாக் அலோகேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த அரேக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ அப்ப அந்த அரே ஃபீல்ட் எப்படி அக்சஸ் பண்ணுவேன்? ஸ்டாக் ஆரோ மார்க். ஏன்னா இது பாயிண்டர். இந்த ஸ்ட்ரக்சர் உடைய வேரியபிள் பாயிண்டர் இது. அதனால ஆரோ மார்க் போட்டு அந்த அரேக்கு இதுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். இது என்னது? இது வந்து இன்டிஜர் ஸ்டார். இதுக்கு எவ்வளவு மெமரி அலோகேட் பண்ணணும்? malloc ஆஃப் எவ்வளவு எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோம்? n எலிமெண்ட்ஸ் இருக்கு. n இன்டு சைஸ் ஆஃப் இன்டிஜர். அத்தனை எலிமெண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேரியபிள்ஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸ்டாக் அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா n என்னவோ அதான் அதோட கெப்பாசிட்டி. இப்போ ஸ்டாக் உடைய டாப் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா -1. இப்போதைக்கு எதுவும் இல்லை வேல்யூ, அதனால -1. ஓகே. இப்போ எம்டினா என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் அந்த ஸ்டாக்கோட வேரியபிள் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஸ்டாக். ஓகே. இப்போ ஸ்டாக் உடைய டாப் இண்டெக்ஸ் இது -1 இருக்கு. ஓகே. இது வந்து -1 இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் ட்ரூ. இஸ் எம்டினா 1. நான் இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. எம்டிஆர்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 0 ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகே. யூஸ்ஃபுல் என்ன பண்ணும்? அப்படியே இங்க யூஸ்ஃபுல்ல போடுவோம். என்னுடைய டாப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி என்ன? ஸ்டாக் கெப்பாசிட்டி. அது -1க்கு ஈக்குவலா இருந்தா ஃபுல்லுன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லுக்கும் ட்ரூ 1 ரிட்டர்ன் பண்றேன், இல்லைனா ஃபுல் இல்லைனா 0 ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. இப்போ புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இஸ் எம்டியான்னு செக் பண்ணணும், இஸ் ஃபுல்லான்னு செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இஸ் ஃபுல் இங்கிருந்தே கால் பண்ணுவேன். இஃப் இஸ் ஃபுல் அதுக்கு இந்த ஸ்டாக் வேரியபிள் வருது இல்ல, அதை அப்படியே பாஸ் பண்றேன். இது எனக்கு ஃபுல்லா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஐ கேனாட் புஷ், ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹியர். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டூயிங் ரிட்டர்னிங் எனிதிங், ஜஸ்ட் வாய்ட் தான். ஸோ ஃபுல்லா இருந்தா ஜஸ்ட் ரிட்டர்ன். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டாக்ல போய் டேட்டாவை போடணும். எப்படி டேட்டா போடுவேன்? அந்த ஸ்டாக் ஆஃப் அரே. அந்த அரேல எந்த இண்டெக்ஸ்? டாப் இண்டெக்ஸை பிளஸ் பிளஸ் பண்ணி போடணும். கரெக்டா? ஸோ முதல்ல நான் இண்டெக்ஸை பிளஸ் பிளஸ் பண்ணிடுறேன். ஸ்டாக் ஆஃப் டாப் இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இது இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா பிளஸ் பிளஸ் இண்டெக்ஸ் இங்கேயே கூட போடலாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை போடுறேன். இந்த இண்டெக்ஸில் போய் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ போடுறேன். அவ்வளோதான் புஷ். டாப் இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு என்ன ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கரோட இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த வேல்யூவை போட்டுடுறேன். வேல்யூ என்னது? எக்ஸ். ரைட். இப்போ பாப் பண்ணும்போது நம்ம எம்டியா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் ஸ்டாக் இஸ் எம்டி ஆஃப் அந்த ஸ்டாக்கை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எம்டியா சொல்லணும். எம்டியா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன்
இல்லைனா பாப் பண்ணணும். கரெக்டா? பாப் பண்ணும்போது என்ன? யூ ஜஸ்ட் நீட் டு கெட் த வேல்யூ ஃப்ரம் த ஸ்டாக். ஸ்டாக்ல உன் அரேல டாப் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் உனக்கு வேணும். ரைட்? ஸ்டாக்ல டாப் இண்டெக்ஸும் நம்ம எங்க வரும்? ஸ்டாக் ஆஃப் டாப் இண்டெக்ஸ். ரைட்டா? இப்போ வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் டாப் இண்டெக்ஸை மைனஸ் பண்ணணும். ஏன்னா வெளியே எடுத்தாச்சு. அடுத்த வேல்யூ வரணும். இப்போ அந்த வேல்யூவை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். Remove an element from top of the stack. Oh, you need not return it. You just need to return. Usually popனா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இதுல வேல்யூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி கொடுக்கல. பீக் தான் வந்து டாப் எலிமெண்ட் பார்க்கிறதுக்கு. ஓகே. ஸோ பீக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே தான் பீக்கும், ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. எம்டியாக இருந்தால் நம்ம மேலே பார்க்க முடியாது எதுவும். ஸோ டாப்பில் இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்துட்டு இதை டிக்ரிமெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யூ ஆர் நாட் வேல்யூ எடுக்கல, நீ மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் தான் பார்க்குற. ஓகே, that is what is peak, right? I think it is done. ஸோ யூஸ்வலாக செக்மெண்டேஷன் பண்ணுறது, யூஸ்வலாக மெமரி அலோகேட் பண்ணும்போது அதை செக் பண்ணணும். இஃப் வர மெமரி அலோகேட் பண்ணது நல்லா இருக்கு அப்படின்னா இங்கேயே ரிட்டர்ன் நல். எப்பப்பெல்லாம் மெமரி அலோகேட் பண்றியோ, அலோகேட் பண்ற மெமரி பட் யூஸ்வலா இது மெமரிலாம் ஃபெயில் ஆகாது இதுக்கெல்லாம். ஸோ சில்லி மிஸ்டேக் ஐ டிட். என்னன்னா மெமரிலாம் அலோகேட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணணும், பட் அது ஒரு இஷ்யூ கிடையாது. இங்கே கிரியேட் ஸ்டாக் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டாக் அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணாமல் விட்டேன், அதனால் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா கிரியேட் ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்குக்கு மெமரி அலோகேட் பண்ணணும், அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்கு. அப்புறம் அரேக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். அது இங்கே பாஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை எலமெண்ட் அப்படின்னு, அவ்வளோக்கு மெமரி அலோகேட் பண்ணுறோம். அந்த அரேக்கு மெமரி அலோகேட் பண்ணிட்டோம். அப்புறம் அதான் கெப்பாசிட்டி. டாப் இண்டெக்ஸ் வந்து -1. இப்போ ஸ்டாக்கை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க புஷ்ஷு பாப்பு எது வேணால் கூப்பிடுவாங்க. எம்டினா நம்ம டாப் இண்டெக்ஸ் -1 இருந்தால் அது எம்டின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளோட டாப் இண்டெக்ஸ் ஸ்டாக் கெப்பாசிட்டி -1. இப்போ கெப்பாசிட்டி வந்து 10 இருக்குன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 9க்கு போச்சுன்னா 9 வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், 10ல் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஃபுல்லுன்னு அர்த்தம் ஸ்டாக். புஷ் பண்ணும்போது ஃபுல்லான்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாப் இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த இண்டெக்ஸில் போய் அறையில் நம்ம வேல்யூவை போட்டுடுறோம். வேல்யூவை போடுறது தான் புஷ்ஷு. பாப்ன்றது ஸ்டாக் வந்து எம்டிஆர் முதல்ல செக் பண்ணுறோம் முதல்ல, அப்புறம் அந்த வேல்யூ எடுக்கிறோம். அந்த அறையில் போய் அந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவை எடுக்கிறோம். எடுத்துட்டு இண்டெக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேல்யூ எடுத்தாச்சு. அடுத்த வாட்டி எடுக்கும்போது அடுத்த இண்டெக்ஸ் எடுக்கணும்ல. யூஸ்வலாக பாப் பண்ணும்போது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், பட் கீக் ஃபார் கீக்ஸ் அது கேட்கல. பீக்ன்றது டாப் எலமெண்ட் ஜஸ்ட் பார்க்கணும், அவ்வளோதான், ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டாக் எம்டிஆர் இருந்தால் -1 ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான் பீக். ஸோ இட் இஸ் டன்.